திசை திருப்புவதற்காக நாடகம் ஆடுறாரு இவர். பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்க முடியாது. இன்னும் பிறக்காத குழந்தை, அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்த்து தான் பேர் சொல்ல முடியும். நாங்களாம் புள்ளக்குட்டி பெற்றவங்க, புள்ளக்குட்டியோட வாழறோம். அதனால எங்களுக்கு அப்படிதான் சொல்ல தெரியும். இருங்க, பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்க முடியாது. இன்னும் அந்த குழந்தை பிறக்கல, ஆனா பெண்ணான்னு தெரியட்டும், அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிளா பேர் கொடுக்கும். அதே அப்படி பிறக்கும் போது பிறந்த ஆனா பெண்ணான்றது போது தானே பேர் வைக்க முடியும்னு சொன்னேன். எப்படியோ டெலிவரி ஆகும் போது இல்ல, அந்த டெலிவரி ஆகும்போது ஆனா பெண்ணான்னு பார்த்தோம். இந்திய பிரச்சனை மேகதாது பிரச்சனை. இதை பற்றி எதிர்கட்சி தலைவர் தெளிவா இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கார். ஏன் எதிர்கட்சியை கூட்டுவதற்கு பயப்படுகிறீர்கள்? இது தமிழ்நாட்டில் தாகத்தில் இருக்கிறோம், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று தாகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நான் செய்வேன்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயமாக தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். நாங்கள் புள்ளக்குட்டி பெற்றவங்களும் புள்ளக்குட்டியோடு இருக்கிறவங்க. அதனால எங்களுக்கு அதை பற்றி யோசனை பண்ணி தான் குழந்தை பிறந்த பிறகு தான் பேர் வைக்க முடியும். அது நீங்கள் அவரை தான் கேட்கணும், எங்களை கேட்குறீங்க இல்லை. இந்த மாதிரி ஒரு கேள்வியை மாண்புமிகு இன்னைக்கு சட்டசபையில் கூட மற்றவங்க தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உட்காந்துட்டு இட்ஸ் சைலன்ட் ஸ்பெக்டேட்டர். அது அவருடைய விஷயம், அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவருடைய கூட்டணியில் இருக்கிறவங்களும் அது ஓஹோ ஆகான்னு பாராட்டுறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு எதிர்கட்சி இன்னைக்கு எங்கள் எதிர்கட்சி தலைவர் தெளிவாக நேருக்கு நேரே கேட்டார், ஏன் பயப்படுறீங்க, ஏன் கூட்ட மாட்டேங்கிறீங்க? காவிரி டெல்டா இன்னைக்கு தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் இருக்குது, ஆக அதை பற்றி பேசுவதற்கு நீங்க கூட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது பில்லு வந்ததுன்னா உடனடியாக முடிவு பண்ணி தலைவர் எடுப்பார். இது திசை திருப்புவதற்காக நாடகம் ஆடுறார் இவர். அதனால் இதில் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை தலைவர் இன்றைக்கு தெளிவாக சொல்லுவார். இன்னைக்கு இஷ்யூ டைவர்ட் பண்றதுக்காக இதை பண்றாரே தவிர அதுக்கு காரணம் என்னன்னா, காங்கிரஸ்ல ஒரு 10 எம்பி இருக்காங்க. நாங்கள் எங்களால் எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் ஒரு 17 பேர் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. ராஜ்யசபாவுக்கு நாங்கள் அனுப்பிச்சு வச்ச 2 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு 20 எம்பிகளை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காவேரி இஷ்யூக்கு தான். காவேரி இஷ்யூ தானம்மா இன்னைக்கு இங்கே பெரிய பிரச்சனை. அதுதான் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.